ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி கேங்கோட சந்தைக்கு தான் கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு சந்தைக்கு போய். அதனால தான் இன்றைக்கெல்லாம் சந்தைக்கு போயிட்டோம். பாப்பாவும் வந்திருந்தேன், என்னோடய சிஸ்டர், என்னோடய ஃப்ரெண்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா போயிருந்தோம். சந்தையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயங்கரமான கூட்டம். சந்தையில் பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் வாங்குறதுல இந்த கூர்காய்ங்க தான் நிறைய வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லாவும் இருக்கும், நிறைய காய் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா கூர்காய் தான் மோஸ்ட்லி எடுப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி தக்காளி வந்து கிலோ 50 ரூபா, குறையவே மாட்டேங்குது. 50, 60, 40 இதுக்குள்ளேயே தான் இருக்குது. என்னென்னு தெரில, பனிக்காலன்றதாலையான்னு தெரில. எல்லாருமே பார்த்திங்கன்னா 500க்கு மேலேயே இருக்கும். எல்லாருமே நிறைய காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் எல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய், இந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி தான் புதுசாக வாங்கியிருந்தேன். நான் அதிகமாக இந்த 2 காயும் வாங்கவே மாட்டேன். இன்னொன்று வந்து பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் நாங்கள், இன்னொன்று சாம்பாரில் போட நல்லாயிருக்கும் நாங்கள். அப்புறம் இந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா 2 சேர்ந்தே 20 ரூபான்னாங்க. அதனால் வாங்கிட்டேன். பீக்கிங்கெல்லாம் 20 ரூபாய்க்கு ரொம்பவே பரவாயில்ல, நல்லா பெரிய பெரிய காயாக இருந்துச்சு. அப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாம் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்கன்னா 2 கூறு வாங்கிட்டோம். அப்புறம் இஞ்சி அதிகமாக வச்சுக்கிட்டோம். ஏதோ நான்வெஜ் சமைக்கும்போது தக்காளி சாதத்துக்கெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். முள்ளங்கி சாம்பார் வந்து சாம்பாரில் முள்ளங்கி போடுறப்ப சூப்பராக இருந்தது அன்றைக்கி. அதனால் இந்த வாட்டி மறக்காமல் முள்ளங்கி வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் எப்பவும் போல் எல்லா காய்கறியும் வாங்கிட்டு எப்போவுமே பலகாரம் வாங்கிட்டு வந்துடுவோம் எல்லாருமே. அதே மாதிரி தான் பசங்க வந்து சமோசானா சாப்பிடுவாங்க. சரி எப்போ வச்சுருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு பலகாரமும் வாங்கிட்டு வந்துட்டேன். பாப்பா பார்த்திங்கன்னா எல்லாவோட பொருளையும் எடுத்து பாக்ஸில் போட்டு நீட்டாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டாங்க. பாய்.